யாராவது நம்மிடம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வர உள்ளது என்று சொன்னால் நம்மில் பலரும் அதை நம்பி மகிழ்வோம். ஆனால் ஒரு கேள்வி உள்ளது. அந்த நம்பிக்கை நம் வாழ்க்கையில் உண்மையாக ஏதாவது மாற்றத்தை உருவாக்குகிறதா? பல நேரங்களில் ஆதாரமில்லாத நம்பிக்கைகள் நம்மை உண்மையிலிருந்து திசை திருப்புகின்றன. நாம் நம்புகிற விஷயங்கள் நம்மை முன்னேற்றமடைய செய்கின்றனவா அல்லது பின்னோக்கி இழுக்கின்றனவா? வாருங்கள், இன்றைய வீடியோவில் கடவுளின் உண்மையான லீலை பற்றி பிரேம் ராவத் அவர்கள் கூறுவதை பார்ப்போம். மக்கள் என்ன சொல்கின்றார்கள்? கடவுளே, நீ இருக்கின்றாய் என்றால் நேரே வா என கூறுகிறார்கள். கடவுள் உள்ளார், ஆனால் அவர் உள்ளே உள்ளார். ஆனால் உள்ளே திரும்பி பார்க்காதவரை அதனை உங்களால் காண முடியாது, உங்களால் அறிய முடியாது. வெளியே நோக்கி பார்த்தால் என்ன கிடைக்கும்? இந்த உலகத்தின் சண்டைகள் தான் கிடைக்கும். மக்கள் சண்டை பிடிப்பதை தான் பார்க்க கிடைக்கும். மக்கள் எனக்கு என்ன சொல்கின்றார்கள்? அமைதி சாத்தியம் என இங்கே எழுதப்பட்டுள்ளது. நான் பேசிய எல்லா நிகழ்ச்சிகளிலும் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அமைதி சாத்தியம் என்று எழுதப்பட்டுள்ளது. அமைதி சாத்தியம், அமைதி சாத்தியம் என எழுதுவதாலே அமைதி சாத்தியமாக போவதில்லை. அமைதி அமைதி என்று கூக்குரல் இடுவதாலே அமைதி சாத்தியமாக போவதில்லை. அமைதி என்று ஒன்று உள்ளதா? பாருங்கள், உலகத்திலே மக்கள் ஒருவர் மற்றவரது கழுத்தை வெட்ட தயாராக உள்ளார்கள். போருக்காக ஒரு நாடு எவ்வளவு பணம் செலவழிக்கின்றது? போருக்காக கோடிக்கணக்கான பணம் செலவு செய்யப்படுகின்றது. அமைதிக்காக மக்கள் என்ன செய்கிறார்கள்? கோயிலுக்கு போகிறார்கள், மணி அடிக்கிறார்கள், வாழைப்பழம் படைக்கிறார்கள். உங்களுக்கு நல்ல பலன் உள்ளது என்றால் அமைதி கிடைக்கும் என்பார்கள். நல்ல பலன் இல்லை என்றால் அமைதி கிடைக்காது என்பார்கள். நல்ல கர்ம பலன் என்பார்கள். எப்பொழுது செய்த கர்மாவிற்கான பலன்? போன பிறப்புக்கான பலனா? போன பிறப்பில் நீங்கள் எதுவாக இருந்தீர்கள் என உங்களுக்கு தெரியுமா? சாமியார்களிடம் சென்று கேளுங்கள், அவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள் என மக்கள் கூறுகின்றார்கள். உங்களது கை பார்ப்பார்கள். கையை ஏன் பார்க்க வேண்டும்? ஒரு நாள் நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். அதிலே எல்லாம் தெரிந்த ஒரு சாமியார் உங்களது பிரச்சனை என்னவென்று சொல்லுவார். ஆனால் முதலில் நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என கேட்பார். ஒருவர் எங்கிருந்து வந்தவர் என்பதே உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அவரது பிரச்சனை என்னவென்று உங்களுக்கு எவ்வாறு தெரிய போகின்றது? அவர் எங்கிருந்து வந்தவர் என்று தெரியாது. உடையை பார்த்தாலே அவர் எந்த மாநிலத்தில் இருந்து வந்துள்ளார் என்பதனை கூற முடியும், ஆனால் அது தெரியாது. ஆனால் நீங்கள் முற்பிறப்பிலே எதுவாக இருந்தீர்கள் என்பதை கூற ஆரம்பிப்பார்கள். ஒருமுறை ஒரு மனிதன் என்னிடம் வந்து, நீங்கள் போன பிறப்பிலே ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தீர்கள் என கூறினார். அதை நான் கேட்டபொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையாகவே கூறுகின்றேன், எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களது காதை பார்த்து என்னால் கூற முடியும் என்றார். நீங்கள் ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தீர்கள் என்று கூறினார். அதன் பின்னர் நான் யோசித்தேன், இதன் அர்த்தம் என்ன? நான் வங்கிக்கு சென்று எனக்கு பணம் தாருங்கள், எனது ராஜ்யத்தில் இருந்து அதனை எடுத்துக் கொள்ளுங்கள் என கூற முடியுமா? அல்லது எந்த நாட்டின் மீது அரசராக இருந்தேன் என அறிந்து அந்த நாட்டிற்கு சென்று, நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? போன பிறப்பிலே நான் தான் சக்கரவர்த்தி, இப்பொழுது எல்லாவற்றையும் என்னிடம் திருப்பித் தாருங்கள், இவையெல்லாம் எனது என்று கூற முடியுமா? அந்த தகவலினாலே எனக்கு பிரயோசனம் ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் நான் டிவியிலே பார்த்தேன். ஒரு சாமியார், நீ போன பிறப்பிலே யானையாக இருந்தாய் என கூறினார். யானையாக இருந்ததால் என்ன அர்த்தம்? இந்த பிறப்பிலே மூக்காலே சாப்பிடுவதா? மக்கள் குருட்டு நம்பிக்கைகளிலேயே சிக்கிக் கொள்கிறார்கள். தெளிவாக உள்ளது, கண் முன்னே தெளிவாக உள்ளதை மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு நாள் நீங்கள் பிறந்ததினாலே ஒரு நாள் நீங்கள் போகத்தான் வேண்டும். இது மிகவும் தெளிவான விஷயம். இதனை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. பெரிய பெரிய டாக்டராக இருக்கலாம், அவர் தன்னை தானே காப்பாற்ற முடியாத பொழுது உங்களை எவ்வாறு காப்பாற்றப் போகின்றார்? மக்கள் தமது புத்திசாலித்தனத்தை காட்டுவார்கள். நான் மக்களிடம் நல்லதும் உங்களின் உள்ளே உள்ளது, தீயதும் உங்களின் உள்ளே உள்ளது என்று கூறுகின்றேன். இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்குகின்றதா? நீங்கள்தான் கோபமும் அடைகின்றீர்கள். கருணையாக உள்ள பொழுது நீங்கள்தான் கருணையையும் வெளிப்படுத்துகிறீர்கள். கோபமும் உங்களின் உள்ளே இருந்துதான் வருகிறது, கருணையும் உங்களின் உள்ளே இருந்துதான் வருகிறது. உங்களுக்கு இது தெரியுமா? கோபம் வெளியில் இருந்து வருவதில்லை. கோபம் அடையும் ஒருவர், இவன் எனக்கு கோபம் ஊட்டுகின்றான் என கூறுவார். ஆனால் இல்லை, கோபம் உங்களின் உள்ளே இருந்து வருகின்றது.
கருணையும் உங்களின் உள்ளே உள்ளது, ஞானமும் உங்களின் உள்ளே உள்ளது, அறியாமையும் உங்களின் உள்ளே உள்ளது, இருளும் உங்களின் உள்ளே உள்ளது, ஒளியும் உங்களின் உள்ளே உள்ளது, அன்பும் உங்களின் உள்ளே உள்ளது. இரண்டும் உங்களின் உள்ளே இல்லாத நேரமே இல்லை. நீங்கள் எங்கு சென்றாலும் சரி, என்ன செய்து கொண்டு இருந்தாலும் சரி, இவை இரண்டும் நல்லதும் கெட்டதும் உங்களின் உள்ளே எப்பொழுதுமே உள்ளன. எனவே மேலும் கேளுங்கள். சாத்தானும் உங்களின் உள்ளேதான் உள்ளான். கடவுளும் உங்களின் உள்ளேதான் உள்ளார். சாத்தான் நரகத்திலே இல்லை, உங்களின் உள்ளேதான் உள்ளான். நரகமும் உங்களின் உள்ளே உள்ளது, சொர்க்கமும் உங்களின் உள்ளே உள்ளது. இங்கே நான் கடவுளும் உங்களின் உள்ளே உள்ளார், சாத்தானும் உங்களின் உள்ளே உள்ளார் என கூறிவிட்டேன். இந்த உலகத்திலே என்ன நடக்கின்றது என மக்கள் கேட்பார்கள். சாத்தானின் லீலை நடைபெறுகின்றது. நீங்கள் உலகெங்கும் பார்க்கும் தீமைகள், கெடுதல்கள் எல்லாம் சாத்தானின் லீலைகள் ஆகும். கடவுளின் லீலை ஏன் நடக்கவில்லை என மக்கள் கேட்கின்றார்கள், இல்லையா? இவ்வாறு கெடுதலான விஷயங்கள் உலகத்தில் நடைபெறுகின்றனவே, ஏன் நல்ல விடயங்கள் நடைபெறுவதில்லை என ஒரு கேள்வியும் என்னிடம் கேட்கப்பட்டிருந்தது. நீங்களும் இங்கே வந்திருக்கின்றீர்கள், நானும் வந்திருக்கின்றேன். நான் உங்களுக்கு கடவுளின் லீலைகள் பற்றி கூறுகின்றேன். சாத்தானின் லீலைகள் பார்க்க விரும்பினால் புதின பத்திரிகையை வாசியுங்கள், பேப்பரை வாசியுங்கள். கடவுளின் லீலையை காண விரும்பினால் என்னுடன் பேசுங்கள். என்ன லீலை? கடவுளின் லீலை என்ன? இந்த உடல், வாழ்க்கை கடலை கடப்பதற்கான ஒரு படகு. இந்த உடல் ஏன் கிடைத்துள்ளது? வாழ்க்கை கடலை கடப்பதற்கான ஒரு வழி, ஒரு கருவி. கடவுளின் லீலை என்ன என அறிய விரும்புகிறீர்களா? கடவுளின் லீலை புல்லாங்குழல் வாசிப்பது அல்ல, கோபியர்களுடன் நடனமாடுவது அல்ல, கோபியர்களின் ஆடைகளை திருடும் லீலை அல்ல, தயிர் வெண்ணெய் உண்ணும் லீலை அல்ல. அதனை பற்றி நான் கூறவில்லை. நான் என்ன கூறுகின்றேன் என்றால், இதுதான் அருள். இந்த மூச்சு வந்து போவதுதான் கடவுளின் அருள் என கூறப்பட்டுள்ளது. இந்த உலகிலே ஒருவரை எனக்கு காட்டுங்கள். சரி, பாதி மனிதனை தன்னும் காட்டுங்கள். உயிரோடு இருக்கும் ஒருவன், இறந்தவன் அல்ல, உயிரோடு இருக்கும் ஒருவன், மூச்சு வந்து போகாத உயிருள்ள ஒரு மனிதனை எனக்கு காட்டுங்கள், பார்க்கலாம். எல்லோரின் உள்ளேயும் இந்த லீலை நடைபெறுகின்றது. அந்த லீலை செய்பவரும் உள்ளேதான் உள்ளார். அவர் லீலைகளை நடத்தவும் செய்கின்றார். நான் நல்லது கெட்டது பற்றி கூறவில்லை. நீங்கள் உயிருடன் வாழ்வதுதான் அவரது லீலை. இவை திரு பிரேம் ராவத் அவர்களது உரைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஆகும். பிரேம் ராவத் மற்றும் அவர் வழங்கும் செய்தி பற்றி மேலும் அறிந்து கொள்ள www.premrawat.com எனும் இணையதளத்தை பார்வையிடவும்.